முதலாவது பயான் நிகழ்ச்சியாக ஷேக் ரமீஸ் தௌஹீதி அவர்கள் மறுமை என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவரை உரை நிகழ்த்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை படித்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து மறுமை நாளில் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு தூய்மையான ஒரு நோக்கத்தோடு நானும் நீங்களும் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு வருகின்ற நேரம், அந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கான மனதை ஒரு உள்ளத்துக்கு கொடுப்பது என்பது அல்லாஹு தஆலா செய்கின்ற மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயான் நிகழ்ச்சி சம்பந்தமான அழைப்பு எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்திருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த இடத்திலே வந்து மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எத்தனையோ சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், சகோதரிகள் தங்களுடைய வீடுகளில் வீணான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மஜ்லிஸிலே வந்து அமர்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேர்ந்தாலும் இந்த மஜ்லிஸிலே வந்து உட்கார வேண்டும் என்கின்ற ஒரு மனது அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, வரவில்லை. இந்த மஜ்லிஸை கேட்கின்ற இந்த அருளை பொறுத்தவரைக்கும், ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்க செய்கின்ற அருளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால், ஒரு மனிதனுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா நலவை நாடிவிட்டால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் கேட்க செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நலவை நாடிட்டால் இவர் வந்து திருந்தி வாழுவார், இவர் நல்ல முறையில் வாழுவார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டால், அல்லாஹ் இவர் நல்ல முறையில் வாழணும், இவர் சொர்க்கத்துக்காக வேண்டி நல்ல முறையில் நல்லமல்கள் செய்து வாழணும் என்று அல்லாஹ் நலவு நாடிட்டானால் லஅஸ்மஅஹும், அவர்களை கேட்க செய்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் எங்களை கேட்க செய்தல் என்பது அல்லாஹ் தஆலாவினுடைய மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாததனால் இந்த செய்தியை வைத்து நிறைய பேருடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஒரு வீணான திருப்தியை போட்டு வைத்திருக்கிறார். இந்த செய்தி என்ன சொல்லுது தெரியுமா? யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஃபிக்ஹை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, ஷிர்க்கு பித்அத் சம்பந்தமான தெளிவு இப்போ எங்களுக்கு கிடைச்சிட்டு, எனவே அல்லாஹு தஆலா நலவு நாடின பட்டியலில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்கின்ற ஒரு பிழையான ஒரு திருப்தியை ஷைத்தான் போட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ரியாது சாலிஹீனில் சரகை எழுதுகிற நேரம் இந்த ஹதீஸுக்கு ஒரு அழகான ஒரு சரகை சொல்லுகிறார்கள். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு ஃபிக்ஹை கொடுப்பது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய கொள்கை சகோதரர்கள் இந்த ஹதீஸை சொன்ன உடனேயே
பெரிய ஒரு திருப்தி உள்ளத்தில் வந்தது. நம்மளுக்கு சிறுக்கு சம்பந்தமாக தெளிவாயிட்டோம், எல்லா விதத்துகளும் தெரியும், இதுதான் சத்திய மார்க்கம் என்பது தெரியும். எனவே அல்லாட நலவு நாடின பட்டியலுக்குள்ள நம்மளும் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்கின்ற ஒரு தவறான திருப்தியை சைத்தான் போட்டு வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிக்ஹ் என்றால் என்ன தெரியுமா? நம்ம நினைச்சிருக்கிற இந்த பகுதி இருக்கு தானே, இது இல்ம் என்று சொல்றேன். நம்ம நினைச்சிருக்கிற இந்த பகுதி இருக்கு தானே, எங்களுக்கு எல்லாத்திலையும் தெளிவு கிடைத்திருக்கிறது என்பது, சரியான பாதை இதுதான் என்ற அறிவு கிடைத்திருக்கிறது என்பது வேறு, ஃபிக்ஹ் என்பது வேறு. எங்களுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? இல்மு நிறைய இருக்குது. இல்மு நிறைய இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் சத்திய பாதை என்கின்ற முழு அறிவும் எங்களிடத்தில் இருக்கிறது. இதுதான் குர்ஆன், இதுதான் சுன்னா, இது பித்அத்து, இது ஷிர்க்கு, இது செய்யக்கூடாது என்கின்ற ஒட்டுமொத்த அறிவும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது குறைவாக இருக்கிறது. இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கூட்டம் இவர்கள் அல்ல. வெறும் அறிவு மாத்திரம் வைத்துக்கொண்டு நடைமுறை லைஃப்ல இல்லைன்னு வைங்க. இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? கூட்டு துவா பித்அத் என்பது தெளிவா தெரியுமா உங்களுக்கு? சுபஹுக்கு குனூத்து ஓதக்கூடாது என்பதில் ஆதாரபூர்வமான பெரியோரு அறிவு இருக்குது. ஹதீஸுகளின் அடிப்படையில் எந்த ஹதீஸு சஹீஹ், எந்த ஹதீஸு லைஃபான செய்தி, எப்படி இந்த மாதிரி ஷிர்க் பித்அத் சம்பந்தமான பூரணமான ஒரு தெளிவு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தெளிவோடு இருக்கின்ற நிறைய பேர் சுபகு தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த கூட்டம் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஃபிக்ஹ்ண்டா என்ன தெரியுமா? எதுவெல்லாம் தனக்கு அறிவாக கிடைக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துவது தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். இந்த இல்மு மட்டும் கிடைச்சி நம்ம வாழ்ந்தோம்னு வைங்க, இவங்களுக்கு என்ன கூலி? வெறுமனே அறிவு மட்டும் இருக்கிறது, சிறுக்கு பித்அத் எல்லாமே தெரியும், தொழுகையில் சரியான ஒரு பேணுதல் கிடையாது, 5 நேர கடமையான தொழுகையில் தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பேணுதல் இல்லை, குர்ஆனோடு ஒரு நெருங்கின தொடர்பு இல்லை, காலை மாலை திக்ருகள் என்னன்னே தெரியா, மையத்துக்கு ஓதுற துவா இன்னமுமே பாடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்போமாக இருந்தால் இது அறிவுதான். இந்த அறிவுக்கு என்ன கூலி தெரியுமா? ஒரு அரபிய கவிஞர் அழகாக சொல்லுகிறார், லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபன். ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. வெறும் அறிவு மாத்திரம் இருந்தால் அதுக்கு என்ன கூலி தெரியுமா? லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபன். இந்த உலகத்தில் வெறும் அறிவுக்கு மாத்திரம் கண்ணியம் இருக்கும் என்று சொன்னால், அப்படின்னா சரியான பாதை இதுதான்ற தெரியும், அவ்வளவு நாலேஜும் இருக்குது, எல்லா ஹதீஸுகள் சையான ஹதீஸு லைஃப் எல்லாம் தெரியும். இந்த அறிவுக்கு மாத்திரம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல இல்லை, வாழ்க்கையில் நடைமுறையில் இல்லை, ஆனால் அறிவு இருக்குது. இந்த மாதிரி அதாவது லவ்கானலில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபன், தக்குவா இல்லாமல், அல்லாஹ்வை பற்றின பயம் இல்லாமல், நடைமுறை வாழ்க்கையில் இல்லாமல் வெறும் அறிவுக்கு மாத்திரம் சிறப்பிருக்கும் என்று சொன்னால் லகான அஷ்ரஃப் ஹல்கில்லாஹி இப்லீஸ். அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிகவும் சங்கைக்குரியவன் யார் தெரியுமா? இப்லீஸ் தான். அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிகவும் சங்கைக்குரியவன் இப்லீஸ் தான். என்ன காரணம்? அவனுக்கு இதுதான் சத்திய கொள்கை என்ற அறிவு எங்களை விட அவனுக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தில் கருத்து முரண்படுறோம்னு வைங்க, பிறை சம்பந்தமான ஒரு கருத்து முரண்பாடு, இன்டர்நேஷ்னலாக லோக்கலான்னு நம்ம ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. அந்த மாதிரி மார்க்கத்தில் நிறைய பிரச்சனைகள். ஆனால் இப்லீஸுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதுதான் சரியான மார்க்கம். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், எப்போ சத்திய மார்க்கத்தில் நீங்கள் எண்ணிக்கையை பார்த்தால், ஏன்னா இப்லீஸுக்கு வழி கெடுக்கணும் சத்திய மார்க்கத்தை விட்டு தான். நீங்கள் அதனால தான் பார்க்கலாம், எப்பொழுதும் சத்தியத்துக்கான சனத்தோ குறைவாக தான் இருக்கும். சத்தியத்துக்கான சனத்தோ எப்படி இருக்கும்? குறைவாகத்தான் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வெறும் அறிவை மாத்திரம் வைத்து கொண்டிருப்பதில் இப்லீஸுக்கும் பிரச்சனை இல்லை. அவன் அதை விட்டுருவான், நிறைய படிக்க வச்சிருவான், நிறைய ஹதீஸுகள் விளக்க எல்லாம் தருவான். நல்லமல்களை மாத்திரம் என்ன செய்வான்? நடைமுறை வாழ்க்கையில் பறித்து விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலாவும் இதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இந்த வசனத்தை பாருங்கள், ஒரு அழகான ஒரு வசனம். ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள், அவங்களுக்கு தான் சுவர்க்கம் இருக்கிறது. எந்த அடியார்கள் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. நம்ம இந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த அடியார்கள் யார் தெரியுமா?
சொல்லப்படுகின்ற விஷயங்களை காது தாழ்த்தி கேட்பார்கள். பயான் கேட்குறதுல 2 முறை இருக்கு. இன்றைக்கி சில சமுதாயத்தவர்கள் பயானை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, வீட்டில் பாட்டு போட்டு வைக்கக்கூடாதுன்னு பயானை போட்டு வைக்கிறது. அதெல்லாம் கேட்டு ஒரு உன்னிப்பாக அவனிக்கிறதெல்லாம் இல்லை. இந்த கேட்டு இந்த 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 அதாவது குழுவினருக்கல்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நன்மாராயன்னு சொல்கிறார். அவங்க பயான் நிகழ்ச்சி கேட்கக்கொள்ள எப்படி இருப்பாங்க தெரியுமா? யஸ்தமிஊனல் கௌல, கேட்குறதுல 2 முறை இருக்கு. ஒன்று சமி ஆண்டாலும் அரபில் கேட்டான் தான், இஸ்திமா ஆண்டாலும் அரபில் கேட்டான் தான். சமி ஆண்டா என்ன தெரியுமா? சும்மா கேட்குறது. சமி ஆண்டா காதால் அப்படி என்ன செய்கிறது? கேட்குறது. கேட்கக்கொள்ள சில நேரம் அப்படி வாட்ஸ்அப்பில் இருப்போம். இந்த லைவ் போகிற நேரம் நிறைய பார்க்கலாம். அதை பள்ளிவாசலுக்கு அமர்ந்து கேட்குற மாதிரி எங்கே எவ்வளவு நம்ம பயான் நிகழ்ச்சி வீடியோவில் பார்த்தாலும் அந்த உணர்வு இருக்காது. இஸ்திமா நடக்காது. கேட்டுட்டு இருப்போம். யாராவது வந்து கதவை தட்டினா உடனே அந்த பயானை நிப்பாட்டி அப்படியே என்ன செஞ்சுருவோம்? போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அடியார்கள்ட்ட பண்பு என்ன தெரியுமா? இஸ்திமா, காது தாழ்த்தி கேட்பார்கள். 2க்கும் வித்தியாசம். கேட்குறதுக்கும் காது தாழ்த்தி கேட்குறதுக்கும் வித்தியாசம். வேற எந்த சிந்தனைக்கும் விடமாட்டாங்க. இந்த பயானில் என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தஆலா என்ன பார்த்து என்ன சொல்கிறான், நான் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா, இப்படி காது தாழ்த்தி கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் நல்ல விஷயங்கள் இருக்குமே அதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும் நடப்பார்கள். இந்த 2ம் நடக்கணும். வெறுமனே கேட்டு 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 நடைமுறையில் இல்லைன்னு வைங்க, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நன்மாராயன்னு சொல்ல, அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. நடைமுறையில் வாழ்க்கையில் வராத வரைக்கும் சகோதரர்களே, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சிறந்தவற்றை யார் எடுத்து நடக்கிறார்களோ உலாஇகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய நேரான பாதையை காட்டுவான். யாருக்கு நேரான பாதையை காட்டுவான் தெரியுமா? எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே மார்க்கத்தை அறிந்து நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நலவை நாடி அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வரல சகோதரர்களே. ஃபிக்ஹுடைய அந்த இடத்துக்கு நம்ம வரல. வெறும் இல்மோடு மாத்திரம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய இந்த 2 பயான் நிகழ்ச்சிகளையும் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை எங்களுடைய காது தாழ்த்தி கேட்போம் சகோதரர்களே. கேட்டு எதுவெல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கிறதோ அது என்ற வாழ்க்கையில் இவ்வளவு காலம் இல்லையா, இன்றையிலிருந்து நான் நடைமுறைப்படுத்துவேன் என்ற முடிவுக்கு வந்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்து பெற்ற கூட்டமாக நாங்கள் மாறலாம் என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்காக வாழ்வோம் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 பிரிவுகளாக நான் பிரித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மறுமைக்காக வேண்டி ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு சிறந்த அறிவுள்ள ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வான்டா, இந்த உலகத்தில் நிரந்தரமான சந்தோஷம் அவனுக்கு எதில் இருக்குதோ அதில் தான் அவன் கூடுதலான கவனத்தை செலுத்துவதை சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த உலகத்தில் சாதாரண நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்மளுக்கு எது நிரந்தர சந்தோஷமாக இருக்குதோ அதில் தான் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செலுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வியாபாரத்தை ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோமா இருந்தால், இந்த கடையை திறந்து 1 மாதம் நல்ல வியாபாரம் இருக்கும், அதுக்கு பிறகு லொஸ்டாக வேண்டி வரும்னா இந்த கடையை திறப்போமா? அப்படி யாரும் திறக்கிறல. என்ன அடிப்படையில் திறப்போம்னா, இந்த கடையை திறந்தா இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக நிரந்தரமாக என்ன செய்யலாம், நல்ல நிம்மதியாக வாழலாம். எனவே அந்த ஒரு முடிவுக்கு தான் நம்ம வருவோம். அதாவது வெளியூர்களில் நம்ம தங்கினோம் என்றால், எங்களோட சொந்த ஊர் இல்லாமல் வெளியூருக்கு போய் நீங்கள் பார்க்கலாம், வெளிநாடுகளுக்கு போன சகோதரர்கள் ஒரு 25-30 வருஷம் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே 25-30 வருஷம் அங்கே இருந்தாலும் அங்கே போய் அவங்களோட வீட்டை பார்த்தா ஒரு சின்ன ஒரு காம்பராக்குள்ளே ஒரு ஏசி ரூமுக்குள்ளே தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டை பார்த்தா பெரிய மாளிகையை கட்டி வச்சுருப்பாங்க. என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நம்மளுக்கு அங்கே நிரந்தரம் இல்லை, இங்கே தான் நம்ம நிரந்தரமான இடம், எனவே இங்கே தான் நம்ம போய் சந்தோஷமாக வாழலாம் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம வாழுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் அழிந்து போகக்கூடிய சாதாரண இந்த உலகத்தில் இப்படி நிரந்தரமான சந்தோஷத்தை தேடி வாழுகின்ற நாங்கள் மறுமை என்று வருகின்ற நேரத்தில் அந்த சிந்தனை எங்களிடத்தில் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் சாதாரண ஒரு நிரந்தர சந்தோஷத்தை தேடி தான் வாழ்கிறோம். ஆனால் உண்மையாலேயே நிரந்தரமான சந்தோஷம் மறுமை என்பதை நம்பி இருக்கிறோம். மறுமைதான் என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதற்கான தயார் நிலையில் வாழுகிறோமா என்று பார்த்தால்
எங்களுடைய வாழ்க்கையில் மறுமைக்கான ஒரு நிரந்தர சந்தோஷத்துக்கான ஒரு வாழ்க்கை எங்கள்கிட்ட இன்னும் வரல சகோதரர்களே. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம மறுமையை நம்பி இருக்கிறோம், ஆனால் அந்த நம்பிக்கையில் ஒரு பலவீனம் இருக்கிறது. நம்ம மறுமையை நம்பி இருக்கிறோம் தான், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்குகள் கேட்பான், கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது, சுவர்க்கம்தான் நிரந்தரமான வாழ்க்கை, இந்த செகண்டாலும் நம்ம மௌத்தா போயிடுவோம். நிறைய பேர் அப்படி தான் பேசுவோம். என்ன சொல்லுவோம்னா, அது என்ன தான் இந்த உலகத்தில் அனுபவிக்க போகிறோம், இவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நாளை மௌத்தா போனால் எல்லாம் முடிஞ்சு, அப்படி அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம். ஆனால் மறுமைக்காக வேண்டி வாழுகிறோமா என்று பார்த்தா நம்ம என்ன செய்யலை, நம்மளால் வாழ முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலவீனம். நம்ம நம்பி இருக்கிறோம், ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு உறுதியான நம்பிக்கையாக இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை நாங்கள் கூட்டிக் கொள்ளணும். இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்ள, இது முதலாவது பகுதி. மறுமை நாளுக்குரிய நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்பித்தான் இருக்கிறோம், என்னதான் செய்ய, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், வளருது இல்லையேன்ற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் கவலை இருக்கத்தான் செய்யுது. இதை கூட்டிக் கொள்ளணும்டா என்ன செய்யணும்டா, ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு நம்ம முடிவெடுத்துட்டோம்னு வைங்க. நான் நேரத்தோட சொன்ன உதாரணம் மாதிரி, ஒரு கடையை திறக்கிறதுக்கு நம்ம முடிவெடுத்துட்டோம். நம்பிக்கை வந்துட்டு, இந்த கடையை திறந்தா நிரந்தரமாக எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நிரந்தரமாக நான் என்ன செய்யலாம், லாபத்தை அனுபவிக்கலாம் என்று நம்பிட்டோம். நம்பி கடையையும் திறந்துட்டோம். கடையை திறந்து போட்டுட்டு எப்பயாலும் திடீர்னு வேலையை செஞ்சுட்டு போகிறது, மறுவா ஒரு 4 நாளைக்கு லீவ் எடுக்கிறது, மறுவா ஒரு 3 நாளே கடையை திறந்து போட்டிருக்கிறது, இப்படி நடைமுறைப்படுத்தினால் அந்த நம்பிக்கை உறுதியாகுமா? இவர் நம்பித்தான் கடையை திறந்தாரு, ஸ்ட்ராங்காக இது நல்ல வருமானம், நிரந்தரமாக நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் திறந்தாரு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த நம்பிக்கையை சரியாக்கக்கூடிய அந்த காரியத்தில் இவர் உறுதியாக இல்லை, அதை சரியாக ஃபுல் டைம் இறங்கி செய்யலை. இதே நிலைமை தான் எங்களுக்கு மறுமைக்கும் வந்திருக்கு. ஏன் மறுமையில் ஒரு உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு வரல தெரியுமா? மறுமையை பற்றின நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த மறுமைக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய இஸ்லாம் இருக்கிறது. அந்த மறுமைக்கு நம்ம வெற்றி பெறணுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தணும். அந்த வெற்றி பெறணுமாக இருந்தால் இஸ்லாத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதில் ஒரு கூடுதலான கவனம் எங்கள்கிட்ட இல்லை. முழுக்க இறங்கி நடைமுறைப்படுத்தினால்தான் அன்புள்ள சகோதரர்களே ஈமானினுடைய அதாவது உச்சகட்டத்தை நம்ம அடையலாம். ஈமான் எங்களுக்கு அதிகரிக்கணுமா இருந்தால் இஸ்லாத்தை நாங்கள் முழுக்க நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஏன் எங்களுக்கு மறுமை நம்பிக்கை குறைவு தெரியுமா? ஏன் எங்களுக்கு நம்பி இருந்தும் அதுக்காக வேண்டி வாழ முடியவில்லை என்றால், இஸ்லாத்தை எப்படி பின்பற்றுகிறோம் என்றால், தனக்கு எதுவெல்லாம் தோதுவாக இருக்கிறதோ, தனக்கு எப்பையெல்லாம் லேசாக இருக்கிறதோ அங்கே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வது. எதுவெல்லாம் கொஞ்சம் மக்கள் வளமையாக செய்கிறார்களோ, மக்களுடைய வளமையில் எதுவெல்லாம் இஸ்லாமாக இருக்கிறதோ அங்கே இஸ்லாமை நடைமுறைப்படுத்துறது. எங்கெல்லாம் கொஞ்சம் போராட்டம் நடத்தணுமோ, கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டுமோ அந்த இடங்களில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பாடுபடுறது கிடையாது. இந்த மாதிரி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்க போவதும் இல்லை, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இன்றைக்கு இதே, அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு. யாருக்கு இந்த வசனம் உண்டு பாருங்க, ஈமான் கொண்டவர்களே. எங்களை பார்த்து சொல்கிறோம், நம்பி இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மலக்குமாரை நம்பி இருக்கிறோம், வேதங்களை நம்பி இருக்கிறோம், மறுமையினால நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அட்வைஸ் பண்ணுறான், என்ன தெரியுமா? உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். எப்படி ஈடுபடணுமா தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தில் நம்ம பூரணமாக நுழையாம தன்னுடைய தேவைக்கு இஸ்லாத்தையும் மற்ற பகுதிகளில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் வாழ்றது இருக்குதானே, இதை ஷைத்தானினுடைய வேலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுவோங்க சகோதரர்களே. அதாவது மிகவும் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு இடம் இது. இஸ்லாத்தை பூரணமாக நடைமுறைப்படுத்தலண்டா இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது தெரியுமா? ஷைத்தாண்ட இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டி வந்துடும். ஆச்சரியம் என்ன, ஷைத்தானுக்கு இஸ்லாம் இருக்காண்டு, ஷைத்தானுக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது. ஷைத்தான் என்ன செய்வான்டா,
அல்லாஹ்வினுடைய இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம ஒரு போராட்டம் நடத்தலான்னு வைங்க, ஒரு தியாகம் செய்யலான்னு வைங்க, ஷைத்தான் ஒரு இஸ்லாத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்குள்ள நம்ம லேசா போய் விழுந்துருவோம். ஷைத்தானுக்கு இஸ்லாம் இருக்குதா இல்லையா? ஷைத்தானுக்கு இஸ்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். இந்த செய்தி தெரியுமா இல்லையா? நம்மளுக்கு செய்தி தெரியும். அதில் 72 கூட்டம் நரகம் போவாங்க, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவார்கள். இப்போ நினச்சி பாருங்க, 73 கூட்டத்தில் 72 நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும்ண்டா இந்த 72 கூட்டத்தையும் கைட் பண்ணுறது யாரு? கைட் பண்ணுறது யாரு? ஷைத்தான். இந்த 72 கூட்டத்தையும் கைட். ஏன் நரகம் போகணும்? இஸ்லாத்தை தான் பின்பற்றுவார்கள், குர்ஆன் சுன்னாலிருந்து தான் ஆதாரம் எடுப்பாங்க, குர்ஆன்லேருந்து தான் ஆதாரம் எடுப்பாங்க, ஹதீஸில் இருந்தால் போராட்டம் நடத்தாட்டி ஷைத்தாண்ட இஸ்லாமுக்குள்ளே போய் விழுந்துருவோம். நான் சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லுகிறேன் பாருங்கள் சகோதரர்களே. ஷைத்தானினுடைய நம்ம போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் ஈமான்ல ஒரு அதிகரிப்பும் வராது, ஷைத்தாண்ட இஸ்லாத்துக்குள்ள நம்ம போய் விழுந்துருவோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தவர்களில் நிறைய பேர் பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்ன இஸ்லாம் தெரியுமா? ஷைத்தானினுடைய இஸ்லாம் தான். இஸ்லாம் தான், அது பார்க்கறதுக்கு இஸ்லாம் மாதிரி தான் இருக்கும், அல்லாஹ்வுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அல்லாஹ்வினுடைய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா பார்க்க கூடாது, விபச்சாரத்தை தங்களுடைய வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய இஸ்லாம். அப்படியா இல்லையா? இதான் அல்லாஹ்வினுடைய இஸ்லாம். இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தலான்னு வைங்க, இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு போராட்டம் நடத்தலன்னா ஷைத்தான் அவன்ட இஸ்லாத்தை அப்ளை பண்ணிடுவான். எப்படி தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம், அல்லாஹ்வினுடைய இஸ்லாம் படமே பார்க்க கூடாது என்றது அல்லாஹ்வுடைய இஸ்லாம். இன்றைக்கு ஒரு இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படுது. என்ன தெரியுமா? படம் போயிட்டு இருக்கிற நேரம் பாங்கு சத்தம் கேட்டுதுன்னு வைங்க, என்ன நடக்கும்? இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். படம் போயிட்டு இருக்கும், பாங்கு சத்தம் கேட்ட உடனே பதறி டக்குன்னு சவுண்டை குறைச்சி அந்த படத்தை நிப்பாட்டி இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலை உருவாகும். அப்படியே ஒருத்தர் சவுண்டை குறைச்சிட்டான்னு வைங்க, இஸ்லாம் என்று நினைத்து, இது யார் இஸ்லாம்? இந்த இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அல்லாஹ்வினுடைய இஸ்லாத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஆனால் இஸ்லாம் என்று தான் இவன் நினைக்கிறான். இது ஷைத்தானினுடைய இஸ்லாம். இப்போ ஒருத்தன் சவுண்டை குறைச்சிருக்கிற நேரம் இன்னொருத்தன் சவுண்டை கூட்டிட்டான்னு வைங்க, சவுண்டு குறைச்சிருக்குது, இன்னொருத்தன் தெரியாமல் கூட்டிட்டா அங்கே மார்க்க பிரச்சாரம் நடக்கும். ஓடிட்டு இருந்த படம் இடையில நின்றிக்கும், இவர் சவுண்டை குறைச்சிருப்பாரு, தவறி அவன் கையில் ரிமோட் அமைக்கப்பட்டதுன்னு வைங்க, மார்க்க பிரச்சாரம். அறிவில்லையா உனக்கு பாங்கு சத்தம் கேட்குற, கொஞ்சமாவது நீ யோசிக்கிறலையா? நீ எல்லாம் இஸ்லாத்தை. அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாம் என்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய இஸ்லாமா, அல்லாஹ்வுக்கு நயவஞ்சகம் செய்கிற இஸ்லாமா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த உதாரணம், சின்ன சின்ன உதாரணங்கள் இதெல்லாம். பெண்களை நினைத்து பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் எல்லா நேரங்களிலேயும் மறைச்சு கொண்டிருக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய இஸ்லாம். அப்படியா இல்லையா? தனக்கு மஹரமானவர்களை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் மறைச்சு கொண்டிருக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய இஸ்லாம். ஷைத்தானுக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது. என்ன இஸ்லாம் தெரியுமா? மாமா வந்தாலும் திறந்து போட்டிருக்கிறது, மச்சான் வந்தாலும் திறந்து போட்டிருக்கிறது, பிரயாணத்தில் போகிறாலும் திறந்து போட்டு போக வேண்டியது, பயான் நிகழ்ச்சிக்கு வரனாலும் திறந்துட்டு வர வேண்டியது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஷைத்தானுக்கு ஒரு இஸ்லாம் இருக்கு. என்ன இஸ்லாம் தெரியுமா? பாங்கு சத்தம் கேட்டுதுன்னு வைங்க, தலையை மூடியே ஆகணும். பாங்கு சத்தம் அல்லாஹ் அக்பர் என்று கேட்டா எங்க முந்தானி அந்த ஏரியாலே இல்லாட்டியும் ஓடி போய் எடுத்து போத்திக் கொள்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எதனால் வந்த விளைவு தெரியுமா? சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு போராடலண்டா மறுமையை நோக்கின ஈமான் அதிகரிக்கவும் செய்யாது, அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். இன்றைக்கு கொள்கைவாதிகள்கிட்ட ஒரு இஸ்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட ஊடுருவிட்டான் தெரியுமா? நம்மளுக்கு குர்ஆன் சுன்னா நல்லா தெரியும், போராட்டம் நடத்தாததனால் குர்ஆன் சுன்னாண்டு இருக்கிறவங்கள்ட்ட ஷைத்தான் ஒரு இஸ்லாத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறான். என்ன இஸ்லாம்? கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய இஸ்லாம். அப்படியா இல்லையா? ஆடை அணியக்கூடாதுன்னா எப்போ அணியக்கூடாது? 24 மணி நேரமும் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது. அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் ஏறினாலும் சரி,
பள்ளிக்கு வாரேன்டாலும் சரி, எங்கே எந்த 24 மணி நேரமும் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது என்பது தான் அல்லாஹ்ட இஸ்லாம். ஷைத்தானுக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது. எப்படி தெரியுமா? ரோட்டில் போகிற நேரம் தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதான். கல்யாண வீட்டுக்கு போகிற நேரம்லாம் அது பிரச்சனை இல்லை, பள்ளிக்குள்ளே வரக்குள்ள மடிச்சுட்டு வந்துடணும். இப்படி எங்கேயாவது ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோமா? இதுக்கு ஏதாவது ஒரு கூலி இருக்கிறதா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த இஸ்லாத்துக்குள்ளே நம்ம போக வேண்டி வரும். இதுக்கு அல்லாஹ் தஆலா இவருக்கு கொடுக்குற கூலி என்ன? பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த செய்தியை சொன்னோடனே கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, சைத்தா அங்கே பேசுகிறான் பாருங்க. இந்த செய்தியை சொன்ன உடனேயே கேள்வி வருது. எப்படி தெரியுமா? அப்போ பள்ளிக்குள்ளே வரக்குள்ளே நீங்கள் மடிச்சிட்டு வரப்படான்றீங்களா? பள்ளிக்குள்ளே இழுத்து போட்டே அட, இந்த செய்தியை சொல்கிறதே 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறணும்ண்டு சைத்தா எப்படி கேள்வி கேட்க வைக்கிறான் தெரியுமா? அப்போ வாரதே பள்ளிக்குள்ளே மட்டும்தான் மடிச்சிட்டு வராரு, அதையும் வானம்ன்றீங்களான்னு இதே. அப்போ இதுக்கு பிறகு பள்ளிக்குள்ளே என்ன செஞ்சிடுறது? மடிச்சிட்டு போகிற அளவுக்கு மாற்றிடுவான். அன்புள்ள சகோதரர்களே, ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் மறுமை வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது சகோதரர்களே. இன்னொரு சைத்தானினுடைய மிகப்பெரிய இஸ்லாம் என்ன தெரியுமா? 5 நேரம் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய இஸ்லாம். 5 நேரம் ஜமாஅத்தோடு தூக்கத்தையும் மறதியையும் தவிர மற்ற எல்லா காரணங்களையும் விட்டுவிட்டு ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய இஸ்லாம். சைத்தாண்ட இஸ்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போ பிஸி இல்லாத ஒரு டைம் கிடைக்குதோ, எப்போ வீட்டுக்கு ஆட்கள் வரலையோ, எப்போ நீங்கள் வேலை செய்யலையோ அப்போ நீங்கள் ஜமாஅத்தோடு தொழணும். மற்ற டைமெல்லாம் தொழுகிற பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அல்லாஹ்வையே ஏமாத்துற ஒரு சமுதாயம் வரும் என்று தெரிந்துதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபவைலுல் முஸல்லீன். இந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு வயல் என்ற நரகம் காத்திருக்கிறது. சைத்தாண்ட இஸ்லாம் இது. அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க எப்படி வலை வீசிட்டாண்டு. எத்தனை மக்களை சைத்தான் அவனுடைய இஸ்லாத்தில் வச்சிருக்கிறான் தெரியுமா? ஜும்மா நாள் எடுத்தா நீங்க பார்க்கலாம். ஜும்மாவினுடைய நாளையில் எத்தனை முஸ்லீம்கள் சைத்தானினுடைய இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை தெளிவாக நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறது கிடையாது. அன்றைக்கு சுபஹ் தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை எலும்பல்ல. அட, நம்ம இன்றைக்கு சுபஹ் தொழுகை தொழலையே, அல்லாஹ்வினுடைய பார்வையில் நான் முனாஃபிக்காகி விட்டேனோ, அல்லாஹ் என்னை காஃபிராக்கி விட்டானோ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் வேணுமென்று ஒரு தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிர்னாங்க. அல்லாஹ்வின் நான் குஃபுருக்கு போயிட்டேனோ, அல்லாஹ் என்னை முனாஃபிக்குகளோட பட்டியலில் சேர்த்துட்டானோ, இன்றைக்கு ஜும்மாவுக்கு முன்னால் நான் மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன? எந்த கவலையும் அவனுக்கு வாரதில்லை. எந்த கவலையும் என்ன செய்யல? வாரதில்லை. சுபஹ் தொழல, எந்த கவலையும் அவனுக்கு வாரதில்லை. ஆனால் ஜும்மாவுக்கு எத்தனை மணிக்கு ரெடி ஆகிறான் தெரியுமா? ஜும்மாவுக்கு எத்தனை மணிக்கு? 10 மணிக்கே மனைவி, இன்றைக்கு தெரியும் தானே வெள்ளிக்கிழமைண்டு, மறுவாதியாக உடுப்பெல்லாம் கழுவி அயன் பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி நடக்கிறதே வேறு. முஸ்லீம் என்ன ஆர்டர் போட்டுவார் தெரியுமா மனைவிக்கு? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நேரத்தோட உடுப்பெல்லாம் அயன் பண்ணி வச்சிடணும், நான் ஜும்மாவுக்கு போக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாம் யாருக்கு? இந்த ஜும்மா தொழுகை மட்டும், அந்த தொழுகை முடிஞ்சு அடுத்த அசரு திரும்ப இல்லை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவோட நேரத்தோடு வாரான். அன்புள்ள சகோதரர்களே, இது யாருடைய இஸ்லாம்? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்களுடைய வாழ்க்கையில் பொடுபோக்காக இருப்பார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் விட்டு விட்டு தொழுகிறோமா? விட்டு தொழுகிறேன்னா சரி, நிறைய பேர் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளலை. எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா? விட்டு விட்டு தொழுகிறதுண்டா ஒரு நாளில் 5 வக்தில் 2 வக்தை விடுறதல்ல. விட்டு விட்டு தொழுகிறவங்கன்ற லிஸ்ட்டுக்குள்ளே யார் வருவாங்க தெரியுமா? இவங்களும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வருவாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் தொழுகிறது, அல்லது ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறது, ஒரு நாளைக்கு 2 நேரம், எல்லாரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான். இன்னொருத்தர் வருவார், யார் தெரியுமா? ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக 5 நேரம் தொழுவிட்டு இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 5 நேர தொழுகையும் பேணுதலாக இருக்கிறது. திடீரென்று ஒரு 2 நாளைக்கு திரும்ப கொஞ்சம் குறவு, மறுவா இன்னொரு 10 நாளைக்கு திரும்ப தொழுகிறது. இவர் எந்த லிஸ்ட்டு? ஃபவைலுல் முஸல்லீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய, ஏண்டா நம்ம மௌத்தா போன பிறகு அல்லாஹ் தஆலா நம்ம 40 வயசில் மௌத்தா போகிறோம்னு வைங்க, 40வது வயசில் மௌத்தா போனால் அல்லாஹ் தொழுகையை எப்படி செக் பண்ணுவான் தெரியுமா?
அந்த 40 வருஷ காலமும் தொடர்ந்து தொழுதிருக்கிறானா? இவனை தொழுகை கடமையாக்கப்பட்ட நாளிலிருந்து அவ்வளவு காலமும் தொடர்ந்து தொழுதிருக்கிறானா அல்லது விட்டு விட்டு தொழுதிருக்கிறான்னு தான் அல்லாஹ் டெஸ்ட் பண்ண போறான். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். இப்படி 5 நேரம் பேணுதல் இல்லாம வெறுமனே ஜும்மாவுக்கு மட்டும் போறது ஏன் சைத்தாண்ட இஸ்லாம்னு நான் சொன்னேன் தெரியுமா? அவன் அறிவாளி, அவன் கிரிமினல். சைத்தான்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எதுக்கு ஓவரா புஷ் கொடுக்குறோமோ அதை விட்டு சைத்தான் போயிடுவான். ஒரு விஷயத்தில் கூடையா டைட்டு கொடுத்தோம்னு வைங்க, அதை விட்டு சைத்தான் போயிடுவான். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஜும்மாட நேரத்துக்கு அவன் வாரதே இல்லை, பெருநாள்ட நேரத்துக்கு அவன் வாரதே இல்லை, மையத்து தொழுகைக்கு அவன் வாரதில்லை. ஏன் வாரல தெரியுமா? இவன் அசர் தொலாட்டி மையத்து தொழுகைக்கு என்ன செஞ்சிடுவான், போயிடுவான்னு அவன் வாரதில்லை. அந்த தொழுகையில் பிரயோசனம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய கொள்கை சகோதரர்கள்ட்ட பிடிச்சிருக்கிற இடம் என்ன தெரியுமா? சிறுக்கு பித்அத் என்று சொன்னால் அங்கெல்லாம் பேச்சு இல்லை. ஒரு மையத்தூட்டுக்கு போனால் அதுக்கு எது இப்படித்தான் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் நடக்கணும்ன்றதுல பெரிய கவனமாக இருப்பாங்க. சுபஹ் தொழுகைக்கு எங்கே ஷேக் தெரியாதா, கொஞ்சம் வியாபாரம் போகிற வார பயணம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை ஏமாற்றி இந்த தொழுகைக்கெல்லாம் வெறுமனே சிறுக்கிலும் பித்அத்திலும் நாங்கள் உறுதியாக இருந்தோம் என்பதற்காக வேண்டி அந்த மறுமையில் வெற்றி பெற்று விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு இதை எச்சரிக்கையாக சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் இந்த ஊரில் சிறுக்கு செய்வதை சைத்தான் நம்பிக்கை எழுந்துட்டான். எங்கள்கிட்ட இப்போ சைத்தான் ஒரு முடிவு எடுத்துட்டான். என்ன முடிவு தெரியுமா? இதுக்கு பிற இவங்க சிறுக்கு செய்ய போகல, ஏன் இவர்கள் கொள்கைவாதிகள், நம்ம சிறுக்கு பித்அத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் டைட்டு கொடுத்தோமா இல்லையா, இப்போ நம்மள்ட்ட அதை விட்டு போயிட்டுட்டான். வலாக்கின் என்றாலும் சத்தக்கூனு லஹு தாஅத்துன், நீங்கள் சிறுக்கு செய்கிறத சைத்தான் நம்பிக்கை இழந்துட்டான், பித்அத்து செய்கிறத சைத்தான் நம்பிக்கை இழந்துட்டான் என்றாலும் நீங்கள் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எப்படி தெரியுமா? ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் ஃபஸயரல்லாஹு பிஹி, உங்களுடைய நல்லமல்களில் எதையெல்லாம் நீங்கள் சின்னதுன்னு நினைக்கிறீங்களோ அதன் மூலம் உங்களை அடைந்து கொண்டே இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, சையதுல் இஸ்திக்ஃபார் நம்ம சின்னதுன்னு தானே நினைக்கிறோம். காலையில் ஓதி மாலை ஆகிறதுக்குள்ள மரணிச்சா சொர்க்கம்ண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய ஒரு வேலையே அல்லது. ஆனால் இதுக்கு போராடுற சைத்தான் அந்த துவாவை பாடமாக்க விடவே மாட்டான். ஜனாசால ஓதுற துவா இதில் எங்கேயாவது கருத்து முரண்பாடு இருக்குதா? மையத்துக்கு ஓதுற துவால எங்கேயாவது கருத்து முரண்பாடு இருக்குதா? அதில் கவனம் இல்லை. ஆனால் கருத்து முரண்பாடு உள்ள விஷயங்கள்ல அவ்வளோ பெரிய போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே தங்களுக்கு எதுவெல்லாம் தோதுவாக அமைகிறதோ அதில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு மற்ற இடங்களில் இஸ்லாத்தை விட்டு வைக்கின்ற இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சகோதரர்களே, இதைத்தான் எல்லா சமுதாயத்தவர்களும் செய்தார்கள், இதைத்தான் அந்த ஜாஹிலிய மக்களும் செய்தார்கள், இதைத்தான் யூதர்களும் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஈமான் கொண்டு மற்றதை விட்டுட்டு வாழ்றீங்களா? திருமண வைபவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. நிக்காஹ் மஜ்லிஸ் பள்ளியில் நடக்குது. நிக்காஹ் மஜ்லிஸ் ஏன் எல்லாரும் பள்ளியில் தானே நிக்காஹ் செய்கிறாங்க, அதனால் நம்மளும் நிக்காஹ் கொண்டு போய் பள்ளியில் செஞ்சிடுறது. அங்கே வலீமாவுக்கு போய் பார்த்தால் அங்கே இஸ்லாத்துக்கு இடமே இல்லை. இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவதாக எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமைக்கான அந்த அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்துக்குள் முழுமையாக நாங்கள் நுழைய வேண்டும் சகோதரர்களே. இல்லாமல் எதிர்க்கின்ற, அதாவது இல்லாமல் நடைமுறைப்படுத்துகின்ற இஸ்லாத்தை அல்லாஹ் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, ஆனால் அதில் பெரியோரு படிப்பினை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகளில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வராங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி கேட்குறாங்க. பாருங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறோம். எப்படி அனுமதி கேட்டாங்க? அந்த செய்தி நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். 100க்கு 99% நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். எங்களை விட அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம கூட 100க்கு 99% நடைமுறைப்படுத்தலை. 5 நேர தொழுகையிலே பேணுதலாக இல்லையே, 5 நேர தொழுகையிலே ஒரு தொடர்ந்தேச்சியான ஒரு கவனம் இல்லையே. முஷ்ரிக்குகள் வந்து அனுமதி கேட்குறாங்க, 99% ஏற்றுக்கொள்ளுகிறோம். 99% என்ன? 5 நேர தொழுகை எல்லாம்
அவங்க கேட்ட விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு அனுமதியை மட்டும் தரணும். என்ன அனுமதி தெரியுமா? நாங்கள் செல்வந்தர்களாகவும் ஏழைகளாகவும் வாழுகிறோம். நாங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறோம். ஆனால் உங்களோடு சில ஏழைகள் இருக்கிறார்கள். அம்மார், சுஹைபுர் ரூமி, பிலால் போன்ற அடிமைகள் ஏழைகள் இருக்கிறாங்களே. இப்படி ரெண்டு பிரிவாக நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறோம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 5 நேரம் தொலைச்சிடுறீங்களா, தொழுகிறோம். இந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன சலுகை தரணும் தெரியுமா? அவங்களுக்கு வேற பள்ளி, எங்களுக்கு வேற பள்ளி. இதான் அவங்க கேட்டது. அவங்களுக்கு வேற பள்ளி, எங்களுக்கு வேற பள்ளி. அவங்களுக்கு வேற குர்ஆன் மദ്രസா, எங்களுக்கு வேற குர்ஆன் மദ്രസா. 99% ஓகே சகோதரர்களே. 1% அனுமதி கேட்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கணுமா இல்லையா? அவர்கள் 99% அதானே, எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை, இந்த வேலையை செஞ்சு கொடுத்து. 2 பள்ளி கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? 2 இடத்துல 2 பாடம் நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இவர்களை உள்ளுக்கு எடுத்திருக்கலாம். எடுத்து ஒரு 6 மாதம் இவங்க இஸ்லாத்தை நேசிச்சிருப்பாங்க. உள்ளுக்கு வந்த உடனேயே ஒரு 6 மாதத்தை இஸ்லாத்தை நேசிச்சிருப்பாங்க. நேசிச்சா என்ன நடக்கும்? குர்ஆனை உள்ளத்தால் விரும்பியிருப்பாங்க. அப்படியா இல்லையா? உள்ளத்தால் குர்ஆனை விரும்பியிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்கி, இதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் சமமானவர்கள், உங்களுக்கு இடையில பிரிவினை கிடையாது அப்படின்னு ஒரு வசனத்தை இறக்கினா இந்த டீலே முடிஞ்சு போயிருக்கும். அப்படியா இல்லையா? அல்லாஹ் எடுத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சாய்கிறது. இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் சாய்கிறது. இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. இந்த 99 உனக்கு நினைச்சதுல இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறது, நீ இல்லாத இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்ட்ட இஸ்லாம் என்றால் பூரணமாக நீ வாரண்டா இஸ்லாத்துக்குள்ளவா. இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய அடியான் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கே வாழணும்னு வாழ்ந்தாரு. 24 மணி நேரமும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றிய உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை அந்த மஜ்லிஸுக்கு அனுப்பி அல்லாஹ் டீலிங்கே க்ளோஸ் பண்ணுறான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, முழுமையாக வந்தா வா, இல்லாட்டி இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணினான் சகோதரர்களே. எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு தேவையான இடத்தில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி மற்ற பகுதிகளில் மார்க்கத்தை விடுகிறோமா, நாங்கள் சைத்தானினுடைய இஸ்லாத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு முழுமையாக இஸ்லாத்துக்குள் நுழையணும் சகோதரர்களே. இது 2வது பகுதி. 3வது பகுதி, நாம் அப்படி முழுமையாக இஸ்லாத்துக்குள் நுழையணுமாக இருந்தால், எங்களுக்கு ஆசை இருக்குது, மறுமையை நோக்கி போகணுமென்ற ஆசை இருக்குது. அதுக்கு முதல் காரணம் என்ன பார்த்தோம்? இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நுழையல்ல. இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நுழையணுமாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்காக வாழ்வோம் என்கின்ற கருப்பொருளிலே மறுமை வெற்றியை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துக்குள் முழுமையாக நாங்கள் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் 3வதாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இஸ்லாத்தை நாங்கள் உள்ளத்தினால் விரும்ப வேண்டும். இஸ்லாத்தை உள்ளத்தினால் ஏற்று அதை விரும்பி நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் இஸ்லாத்துக்குள் எங்களில் பூரணமாக நுழைகின்ற ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை விளங்கணும் என்று சொன்னால், மறுமைக்கான ஒரு மார்க்கம் அல்ல இது. மறுமைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றதை சொல்லித் தருகின்ற ஒரு மார்க்கம் இது. இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மற்ற எல்லா மதங்களிலும் சகோதரர்களே, அவர்கள் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கடவுளை அவர்கள் நெருங்கணுமாக இருந்தால் உலகத்தை அவங்க இழக்கணும். எவ்வளோ அழகான இதை உள்ளத்தால் நாங்கள் நேசிக்கணும். இஸ்லாத்தை எப்படி ஏன் நடைமுறை முழு வாழ்க்கையும் இஸ்லாமாக மாறணும்னு எப்போ விளங்குவோம் தெரியுமா? உள்ளத்தால் நேசித்து நடைமுறைப்படுத்தினா தான் அதுக்குள்ளே முழுசாக போகலாம். நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம் என்றால், மார்க்கம் என்பது ஒரு பகுதி, உலக வாழ்க்கை என்றது வேற வச்சு பார்க்கறதுனால தான் எங்களுக்கு இஸ்லாத்தில் முழுசாக நுழைய முடியலை.
இது மற்ற மதங்களுக்கு வேணுமைந்தான் சரியாக இருக்கலாம். மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடவுளை நெருங்கணுமாக இருந்தால் உலக வாழ்க்கையை இழக்கணும். அவங்க உதாரணத்துக்கு ஒரு மதகுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எடுத்துக்கொண்டா அவர் கடவுள்கிட்ட நெருங்கணுமாக இருந்தால் அவருடைய மதத்தின பக்கம் போகண்டா அவரால் திருமணம் முடிக்க இயலாது. அவரால் உலக வாழ்க்கையில் தொழில் செய்ய இயலாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அவரால் என்ன செய்ய இயலாது, அனுபவிக்க முடியாது. மற்ற எல்லா மதகுருமார்களையும் எடுத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, மற்ற மதங்களிலெல்லாம் சகோதரர்களே கடவுளை நெருங்கணுமாக இருந்தால் அவர்கள் தங்களை தாங்களாகவே வற்புறுத்தி கொள்ளணும். அவங்க எப்படி அவங்கள நெருங்கலாம் தெரியுமா? லேசாக அவங்க நினச்ச மாதிரி நெருங்கிட இயலாது. இஸ்லாத்தில் மாதிரி ஒரு சுஜூதுக்கு வந்து அல்லாஹ்வை நெருங்கிட இயலாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? நெருப்புக்கு மேலே நடக்கணும், உடம்ப கத்தியால் வெட்டி கொள்ளணும், கஷ்டப்படுத்தி கொள்ளணும், காயப்பட்டு கொள்ளணும், செலவழிக்கணும், தேங்காய் அதாவது பொருளாதார செலவழிக்கணும். கூட தேங்காய் யார் உடைக்கிறாரோ அவர் தான் கடவுளை நெருங்கலாம். அந்த அளவுக்கு விதியை போட்டு வச்சு இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது பார்க்குறோமா? இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா சகோதரர்களே? உள்ளத்தினால் விரும்ப வேண்டும் தோழர்களை, நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்படி சொல்கிறான் தெரியுமா? இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுண்டா உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து பள்ளியில் இருக்கிறேன்றதல்ல, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஜும்மாவினுடைய வசனத்திலே அழகான ஒரு அழைப்பை விடுக்கிறான் சகோதரர்களே. எங்களுக்கு எப்படி அல்லாஹ் வாழ சொல்கிறான் தெரியுமா? நீ சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து செல்வங்களை சேர்க்கணும், 1க்கு 4 திருமணத்தை முடிக்கணும். உலகத்தில் மிகப்பெரிய இன்பம் எது? திருமணம். 1க்கு 4 முடிக்கணும். 4 முடிச்சு போதுமா? எவ்வளவு மேக்சிமம் குழந்தையை பெற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவு பெற்றுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, உலக வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனுபவிக்க சொல்லுகிற ஒரு மார்க்கம் நம்ம இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஜும்மாவுக்கு எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. இந்த இஸ்லாத்தை எப்படி நடைமுறைப்படுத்த சொல்றான் தெரியுமா? நீங்கள் 24 ஹவர்களும் பள்ளியில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு திக்ர், இந்த வாழ்க்கை அல்ல. ஜும்மாவுக்கான அழைப்பு வந்தால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. நீங்கள் வெள்ளனையிலேருந்து வியாபாரம் செய்யுங்க, வியாபாரம் செஞ்சுட்டு கொஞ்சம் அழைப்பு ஜும்மாவுக்கு வந்தால் உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பள்ளிக்கு வாங்க. ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்து ஜும்மா முடிஞ்சு அன்றைய நாள் முழுக்க நீங்கள் பள்ளியிலிருந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்கணும்ன்றானா அல்லாஹ். ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் எலும்பி போயிருங்க. ஃபன்தஷிரு ஃபில் அர்லி ஃபப்தகு மின் ஃபத்லில்லாஹ், எலும்பி போய் உங்களோட பிஸ்னஸை பாருங்க, உங்களோட வியாபாரத்தை பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தை முழுக்க முழுக்க அனுபவிங்க. எங்கே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த சொல்லுதோ அதில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் செய்கிறீங்களா, வியாபாரத்தை செய்யுங்க, அதில் இப்படி வியாபாரம் செய்யுங்க. உங்களோட மற்ற திருமணம் முடிக்கிறீங்களா, திருமணத்தை முடிங்க, இந்த முறைப்படி திருமணத்தை முடிச்சுக்கோங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இபாதத்துகள் அல்லாஹ் செய்ய சொல்கிறானே, இதில் கூட நம்மளோட உலக வாழ்க்கைக்கு தான் நலவு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இரவு தொழுகைன்னு ஒன்று தொலைச்சிடுறான் தானே சகோதரர்களே? அதில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன நாஷிஅத்தல் லைலி அஷத்து வத்அவு வ அக்வமு கைலா. அல்லாஹ் தஆலா இரவு தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருக்கு என்ன நடக்குமா தெரியுமா? ராவையில் தொழுதுட்டு வந்தால் அஷத்து வத்அன் வ அக்வமு கைலா, உடல் திடகாத்திரமாகுமாம், அவருடைய சொல்லில் ஒரு தெளிவிருக்குமாம். அன்புள்ள சகோதரர்களே, இபாதத்துகளின் ஊடாக கூட உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த குறைபாட்டையும் ஏற்படுத்த சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு மார்க்கம் சகோதரர்களே. இதை உள்ளத்தினால் புரிந்து விரும்பி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் எல்லாமே எங்களுடைய நலவுக்குத்தான் சொல்லுகிறது. வியாபாரத்தில் இப்படி நடந்துக்கோங்கண்டா அல்லாஹ் தஆலா அதில் உனக்கு அநியாயம் வரும்ன்றது அல்லாஹ் சொல்கிறான். வட்டி எடுக்காதேண்டா அது லாபம் மாதிரி சைத்தான் தான் அழகுபடுத்தி காட்டுவான். ஆனால் அந்த வியாபாரத்தில் தான் நிறைய பரக்கத் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை இந்த முறைப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தினால் ஏற்று நடைமுறைப்படுத்தினால்தான் அதுக்குள்ள முழுசாக போகலாம் சகோதரர்களே. எனவே நாங்கள் மறுமையுடைய வெற்றிக்கு போவதாக இருந்தால் இஸ்லாத்துக்குள்ள பூரணமாக நுழைய வேண்டும். பூரணமாக நுழையணுமாக இருந்தால் அல்லாஹ் இஸ்லாத்தை மனதால் விரும்ப வேண்டும் சகோதரர்களே, உள்ளத்தால் விரும்ப வேண்டும். உள்ளத்தால் விரும்பாமல் இஸ்லாத்தை பாரமாக நினச்சி வாழ்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த நிலைமை.
உள்ளத்தால் விரும்பி இஸ்லாம் லேசான மார்க்கம், அழகாக நடைமுறைப்படுத்திட்டு போயிடலாம். 5 நேரம் தொழுகைக்கு பழக்கி விட்டோம்னு வைங்க, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, லேசாக பின்பற்றிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம அதை விரும்பலை, அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தலை. கஷ்டப்படுத்தி கொண்டதுனால இஸ்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் இருக்கிறது தானே, இது லேசான ஒரு மார்க்கம், இது லேசான ஒரு மார்க்கம். வலை யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலபா, இதை யாராவது தனக்கு கஷ்டப்படுத்தி கொண்டால் லேசா பின்பற்றிடலாம், இஸ்லாத்தை லேசா நடைமுறைப்படுத்திடலாம். யாராவது தனக்கு இதை கஷ்டப்படுத்தி கொண்டா, சுபகுக்கு தெரியும் தானே அப்படி இப்படின்னு நம்மளா கஷ்டப்படுத்தினோம்னு வைங்க, பழக்கி விட்டோம்னா லேசா போயிடும். குர்ஆனை திறந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுறது லேசானது, பழக்கி விட்டோம்னா வந்துடும். தவறாமல் ஃபேஸ்புக்கை பார்க்குறோமா இல்லையா, தவறாமல் வாட்ஸ்அப்பை பழக்கி வச்சிருக்கிறோமா இல்லையா, குர்ஆனை பழக்கி விட்டா வந்துடும். ஆனால் கஷ்டப்படுத்தி நினச்சிருக்கிறோம். யார் கஷ்டப்படுத்துகிறாரோ, ஒருத்தர் தனக்கு லேசான மார்க்கம், ஒருவர் அதை கஷ்டப்படுத்தி கொண்டால் அவர் நினைச்சதை விட கஷ்டமாக மாறிடும். அது இவர் கஷ்டப்படுத்தினார்னு வைங்க, இதை செய்யலான்னு முடிவெடுத்தா இவர் கொஞ்சம் தான் கஷ்டம்னு நினச்சிருப்பாரு, அதை விட இஸ்லாம் அவரை கஷ்டமாக மாற்றிடும், அவருக்கு இஸ்லாம் பெரிய கஷ்டமாக மாறிவிடும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை லேசாக நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வழியை சொன்னாங்க. என்ன வழி தெரியுமா? சத்திது வகாரிபு, நீங்கள் நடுநிலைமையாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென்று ஜோஸ் ஆகிறது ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் விரும்பலை. திடீர்னு ஒரு உங்க வந்து ஒரு 10 நாளைக்கு பள்ளி விட்டா இவர் ஆளே காணும், அதுக்கு பிறகு 5 நாளைக்கு வலை வீசி தேடணும். இந்த ரசூலுல்லாஹ் விரும்பல. எப்படி உங்களோட லைஃப்ல வாங்குங்க தெரியுமா? சும்மா நார்மலா வாழ்ந்துட்டு போயிருங்க, நடுநிலைமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள், கண்டினியூவா செஞ்சுட்டு போங்க. எதையும் செய்கிறதெண்டா கண்டினியூவாக விடாமல் செஞ்சு வாழுங்க. இஸ்லாம் லேசான மார்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை நாங்கள் உள்ளத்தினால் ஏற்று நடைமுறைப்படுத்தினால்தான் மறுமை வெற்றிக்கு நாங்கள் போகலாம். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த இஸ்லாத்தில் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமையணுமாக இருந்தால் 2 அடிப்படைகளை உள்ளத்துக்கு வரவழைக்கணும் சகோதரர்களே, இல்லாட்டி அப்படி வாழ முடியாது. 2 அடிப்படைகள் உள்ளத்துக்கு நாங்கள் எடுக்கின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாது. முதலாவது அடிப்படை என்ன தெரியுமா? அத்தக்வா, அல்லாஹ்வை பற்றிய பயம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். அல்லாஹ்வை பற்றிய பயம் உள்ளத்தில் அதிகமாக இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை என்று சொன்னால் என்னதான் படித்தாலும் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் பற்றின பயம் இல்லைன்னு வைங்க, அல்லாஹ்வினுடைய நேர்வழி என்னதான் இருந்தாலும் கிடைக்காது, நம்ம எவ்வளவு போராடினாலும் கிடைக்காது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் தன்னை பற்றி சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானினுடைய மாசத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல்லின் நாசி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் என்னத்துக்கு வந்தது? மக்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை படிக்கின்ற எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்குதா? கிடைக்கல. குர்ஆனை எல்லாரும் படிக்கிறார்கள், எத்தனையோ பேர் குர்ஆனை படிக்கிறார்கள், எல்லாருக்கும் நேர்வழி கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கல. அல்லாஹ் குர்ஆனையே நேர்வழி பெறத்துக்கு தான் இறக்குறான், ஆனால் படிக்கிற எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த இந்தியாவில் ஒரு நடிகர் டி ராஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு நடிகர் எப்போ பார்த்தாலும் குர்ஆனை பற்றி தான் அவர் பேசுவார். ப்ரெஸ் மீட்டிங்கில் தன் மகண்ட ஒரு படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகிட்டு, பெரிய போராட்டம் நடத்தி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண உடல்ல இவர் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிற நேரம் எப்படி பேசுகிறாரு தெரியுமா? இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. குர்ஆனை படிச்சிருக்கிறாரு, குர்ஆன்ட விளக்கத்தை தான் சொல்கிறாரு. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் தஆலா நான் இஸ்லாத்தை கூடையா உள்ளத்தால நேசிக்கிறேன், குர்ஆனை படித்து குர்ஆன் வசனங்களை விளங்கி இருக்கிறாரு, ஆனால் நேர்வழி கிடைக்கல. என்ன சொல்கிறாரு? ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் தான் லேசி இருக்கும். எதுக்கு? படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவர் போட்ட ஆதாரம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டால் தான் உண்டை லேசாக ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்கு தான் இவர் பேசுகிறாரு. குர்ஆனை படிக்கின்ற எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்காது சகோதரர்களே. எந்த அளவுக்கு படிப்பாங்க நேர்வழி, எந்த அளவுக்கு படிப்பாங்க தெரியுமா? தக்குவா இல்லாமல், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல் என்னதான் படித்தாலும் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் நேர்வழிக்கு தான் இறக்கப்பட்டது. ஆனால் யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா?
தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அல் குர்ஆன் நேரான வழியை காட்டும். அல்லாஹ்வை பயப்படாம அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாமல் குர்ஆனை படித்தா நேர்வழி கிடைக்க போகிறதில்லை. காத்தாங்குடியில் ஒரு மௌலவி ஒரு விளக்கம் சொன்னார். குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொன்னார்? வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து. வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறது. குர்ஆனை அன்புள்ள சகோதரர்களே, தக்குவா இல்லாமல் எவ்வளவு அரபு படித்தாலும் சரி 7 வருஷம். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாமல், அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்கின்ற அச்சம் இல்லாமல் சமூகத்துக்காக வேண்டி வாழுகின்ற எத்தனையோ அறிஞர்கள் குர்ஆனை திறந்து பார்த்து ஏன் நேர்வழி கிடைக்கல தெரியுமா? உள்ளத்தில் தக்குவா இல்லை. அவ்வளவு முக்கியமானது சகோதரர்களே. இறையச்சம் இல்லாமல் எங்களுக்கு நேர்வழி கிடைக்க போவதே இல்லை. இவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறது. எல்லாமே யாருக்கு சுஜூது செய்தாம்? அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறது. என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? ஒரு இந்து சகோதரர் காலிக்கு முன்னால் போய் சுஜூது செய்கிறார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சுஜூது செய்கிறேன்றல்ல, வானங்கள் பூமி அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், விரும்பியோ விரும்பாமலோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சுஜூது செய்கிறது. அப்படின்னா என்ன விளக்கம் தெரியுமா? விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னதான் ஒரு காஃபிர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் விதிச்ச அமைப்படி தான் அவன் வாழ்ந்துட்டு போகணும். சூரியன் கிழக்கில் உதிக்குது, மேற்கில் மறையுது. சூரியன் நினைச்சபடி மாறிடலாமா? விரும்பினா மாறலாது. விரும்பியோ விரும்பாமலோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறது என்பதுதான் இந்த குர்ஆன் வசனத்தில் விளக்கம். இவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? யஸ்ஜுது மன் ஃபிஸ், வானங்கள் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்து சகோதரர் ஒரு காளிக்கு போய் சுஜூது செய்கிறார், முருகனுக்கு போய் சுஜூது செய்கிறார். ஒரு பௌத்த சகோதரர் புத்தருக்கு போய் சுஜூது செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கே சுஜூது செய்கிறது? அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறது. எனவே ஒரு இந்து சகோதரர் ஒரு முருகனுக்கு போய் சுஜூது செய்தால் முருகனாக வந்தவரும் அல்லாஹ்வே. எப்படி விளக்கம்? ஒரு இந்த பௌத்த சகோதரர் புத்தருக்கு போய் சுஜூது செய்தால் புத்தராக வந்தவரும் அல்லாஹ்வே. இது யார் இஸ்லாம்? இது குர்ஆனில் இருந்து தான் விளக்கம் சொல்றாரு. குர்ஆன் வசனத்துக்கு தான் விளக்கம் சொல்றாரு. அல்லாஹ்வினுடைய இஸ்லாமா இது? தக்குவா இல்லாமல் குர்ஆனை படித்தால் அது நேர்வழி காட்டாது சகோதரர்களே. இறையச்சம் அவ்வளவு முக்கியம். எனவே அதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடைசியாக, இறையச்சத்தோடு சேர்த்து மறுமையுடைய பயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் மரணித்து விட்டால் எங்களை தண்டிப்பான். கபருக்கு பின்னால், அதாவது மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய மஹ்ஷரிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற அந்த அச்சம் இல்லை என்று சொன்னால் நம்மளால் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியாது, மறுமை வெற்றியை அடையவும் முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளினுடைய அச்சம் வர வேண்டுமாக இருந்தால், நம்மளுடைய மறுமை நாளை பற்றி தெரியும், நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த பயம் உள்ளத்தில் வரணுமாக இருந்தால் மறுமை நாளை பற்றி நிறைய நம்ம படிக்கணும். சும்மா பயம் வராது. ஒன்றை பற்றி பயம் வரணுமாக இருந்தால் அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். பாம்புக்கு மனுஷன் பயம், பாம்பை விட பெரிய மிருகம் தான் மாடு. மாட்டுக்கு பயமா? பயம் இல்லை. சாதாரண சின்ன பாம்புண்டை கண்டாலே படையே நடுங்குன்னு எழுதி வச்சுக்கிறான். ஏன்? பாம்புண்டா அவ்வளோ பெரிய அறிவுண்டு அவன்கிட்ட இருக்குது. எனவே ஒன்றுக்கு நம்ம பயப்படணுமாக இருந்தால், ஒன்றுக்கு நாங்கள் எங்களோட உள்ளத்தில் பயத்தை அதிகரிக்கணுமாக இருந்தால் அது சம்பந்தமான அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லுகிற நேரம், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்சலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அந்த மறுமை நாளினுடைய அந்த நிகழ்வு இருக்கிறதே அது மிகவும் பயங்கரமான நிகழ்வு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நினைத்து பார்க்க அந்த பயங்கரத்தை, அந்த கொடூரத்தை அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்திலே விவரிக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த பயத்தினால என்ன நடக்கும் தெரியுமா?
பயம் மிஞ்சி போனால் தனக்கு எதுவுமே விளங்காது சகோதரர்களே. அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தாய் தன்னுடைய பால் கொடுக்கிற பிள்ளையை மறந்து விடுவாள். அந்த நாளினுடைய அந்த கொடூரத்தினால் அந்த நாள் நிகழ்ந்து விடுகிற நேரம், அந்த பால் கொடுத்துட்டு எப்பயாவது ஒரு தாய் அந்த பிள்ளையை மறந்துடுவாவா? இந்த உலகத்தில் பால் கொடுக்கின்ற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய வாழ்க்கையிலே மறக்க மாட்டான். எவ்வளவு தேவை வந்தாலும் பால் கொடுக்கறதுக்கு மறக்க மாட்டான். அந்த நாளினுடைய அந்த கொடூரத்தினால் அவள் மறந்து விடுவாள். இன்னும் எந்த அளவுக்கு நடக்கும் தெரியுமா? கருவறையிலே பிள்ளையை சுமந்திருக்கின்ற எல்லா தாய்மார்களும் லேசாக அதாவது குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். கருவறையில் சுமந்துட்டு இருக்கிற லேசா குழந்தை. அன்புள்ள சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் தெரியுமா? இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வேதனை சகோதரர்களே. உலகத்தில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய கருவறையில் குழந்தையை சுமக்க, அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வேதனை என்பதை அல்லாஹ் தாலாவே சொல்லி காட்டுகிறான். வஹினன் அலா வஹின், பலவீனத்துக்கு மேலாக பலவீனப்பட்டு அவள் குழந்தையை சுமக்கிறாள். இன்றைக்கு அதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை தன்னுடைய, அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பது. இன்றைக்கு விஞ்ஞானம் எப்படி நிரூபிக்கிறது தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுகோலை வச்சிருக்கிறோம். மீட்டர், அதாவது நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர்னு வச்சிருக்கிறோம், திரவத்தை அளக்கிறதுக்கு லீட்டர்னு வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி பாரத்தை நிறைகள் அளக்கிறதுக்கு கிலோன்னு வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வேதனையை அளக்கிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறான். வேதனைகளை அளக்கிறதுக்கு இருக்கு தானே, ஒருத்தன் கஷ்டப்படுறது எவ்வளவு அந்த வேதனைன்றதை அளக்கிறதுக்கு டெல் என்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த டெல் என்ற கருவியில் மேக்சிமம் ஒருத்தனை எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுத்தலாம் தெரியுமா? 45% வரைக்கும் வேதனை செய்யலாம். 10% வேதனையை கொடுத்து அளக்கிறான், பிரச்சனை இல்லை. அதை தாங்கிக் கொள்கிற ஒரு ஒரு நிலை அந்த உடம்புக்கு இருக்குது. மனுஷன் உடம்புக்கு 10% பிரச்சனை இல்லை. 20% தாங்கிக் கொள்ளலாம், 30% தாங்கிக் கொள்ளலாம், 45% அதையும் தாங்கிக் கொள்ளலாம். 45%க்கு மேலே அவனுக்கு வேதனை கொடுத்தா அதுக்கு பிறகு மவுத். 45%க்கு மேலே வேதனை பைத்தின்னு வைங்க, அதுக்கு பிறகு மரணம்தான். இந்த கருவியை கொண்டு போய் பிரசவ நேரத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற தாயை வச்சு கவனிக்கிறான். 57% அந்த டெல்லியிலே காட்டுகிறது சகோதரர்களே. 45%க்கு மேலே வந்ததுண்டா மவுத்து, அதுக்கு பிறகு தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த டெல்லை வச்சு அளந்து பார்த்தா ஒரு பெண்மணியினுடைய அந்த பிரசவ வேதனை 57% காட்டுது. அதிசயப்படுகிறான். மவுத்துடைய எல்லைக்கு வரையும் போய் வருகிறான். அவ்வளவு கஷ்டமான ஒன்று. அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை கண்முன்ன பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு போயிடும். இதென்ன கஷ்டம்? அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகள் அதாவது மலைகள் தூசிகளாக பறக்கும். பார்க்கிற நேரம் அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுவான் சகோதரர்களே, மனிதன் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுவான். அந்த மறுமை நாளில் அதாவது மறுமை நாள் சம்பந்தமாக நிறைய சொல்லணும், இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காதனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுவோம் சகோதரர்களே. என்ன உணர்ந்து கொள்ளுவோம் தெரியுமா? தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு வாசலும் அங்கே இருக்காது. இந்த உலகத்தில் ஒருத்தன் தவறு செஞ்சதுக்கு பிறகு தைரியமாக இருந்துருவான். ஏன் தெரியுமா? பல வழிகள் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கான வாசல் இருக்கும். யாராவது ஒரு லோயரை பிடிச்சி எப்படியாவது பேசி எவ்வளவாவது கொடுத்து தப்பிச்சிடலாம், யாராவது எனக்காக வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய திருப்தி இருக்கும். அந்த எல்லா வாசல்களும் மூடப்பட்டு விடும் சகோதரர்களே. மறுமை நாளில் மனிதன் உணர்ந்து கொள்ளுவான், இதுக்கு பிறகு நான் மாட்டிட்டேன். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் தன்னுடைய மகனை ஒருத்தர் வந்து ஜெயிலேருந்து கூட்டிக் கொண்டு போக வாராண்டு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அவனை கூட்டிக் கொண்டு போகாதீங்க, என்ன கூட்டிக் கொண்டு போங்கன்னு கதறுவோம், தன்னுடைய மகன் சகோதரர்களே. ஆனால் அந்த மறுமை நாளில் தன்னுடைய மகனை கண்டு அந்த தாய் ஓடுவாள். மகன் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சா ஓடுவோம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு கொடூரமான அந்த நாளை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த மறுமையுடைய அச்சத்தை உள்ளத்திலே வரவைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணமாக நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான்
அந்த மறுமை நாளினுடைய வெற்றியை எங்களுக்கு அடைய முடியும் சகோதரர்களே. எனவே வாழுகின்ற காலமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனே இஸ்லாத்தை கொஞ்சம் சொற்பம் நடைமுறைப்படுத்தாமல் மறுமை நாளை படித்து அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை அச்சத்தை உள்ளத்திலே அதிகமாக ஏற்படுத்தி வாழுகின்ற காலமெல்லாம் இஸ்லாம் என்று எதை படிக்கிறோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தி எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையும் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த முஸ்லீமாக எங்களை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ் சொல்வதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தே. இந்த வசனத்தை ஆழமாக மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். நம்ம பயப்படுற அல்லாஹ்வுக்கு சரியாக பயப்படுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. வெளிப்படையான இடங்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுவதை வைத்து ஒருவனை அல்லாஹு தாலா தீர்மானிப்பது கிடையாது. தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை வைத்துத்தான் அல்லாஹ் இவனை இரையச்சமானவனா இல்லையா என்பதை முடிவு செய்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மறுமை நாளை நம்பியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன். நீங்கள் மரணிக்கின்ற நேரம் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா எங்களை பார்த்து சொல்லுகிறான். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், நாங்கள் வாழுகின்ற இஸ்லாம் வேறு, அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இஸ்லாம் வேறு சகோதரர்களே. முழுமையாக நுழைய வேண்டும் என்ற இஸ்லாம் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே தான் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் மௌத்தா போக்கல முஸ்லீமா மௌத்தா போயிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு வாழ்கிறோம் தெரியுமா? நாம் மௌத்தா போனால் முஸ்லீம் மையவாடியில் தான் எங்களை அடக்குவாங்க, முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து தொழுவிப்பாங்க. இந்த மௌத்து அல்ல. நான் மௌத்தா கொள்ள அப்துல்லான்னு மௌத்தா போகணும், தப்பி தவறி வேற பெயர்களில் மௌத்தா போயிடக்கூடாது என்கின்ற மௌத்து அல்ல. அல்லாஹு தாலா ஒரு இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். பூரணமாக நுழையாமல் நம்ம செய்கிற இஸ்லாம் இருக்குதே, அதை அல்லாஹ் தாலா எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். நம்ம பூரணமாக நுழையாமல் ஒரு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவோம். அதை அல்லாஹ் தாலா எப்படி சொல்கிறாண்டால், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிக்கிறோமோ அதை முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் தாலா எந்த இஸ்லாத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இல்ம லனா இல்லா மா அல்லமனா வல்லாஹு அலம்.